ஏனே என்ன அப்படி கம்ப வச்சு போட்டு தாத்துட்டு அடக்கா புளிச்சம்பளம் வச்சுக்கிட்டு இருக்கேன். புளிச்சம்பளம் ஏகப்பட்ட கிடக்குது. நானும் சுத்திட்டு அப்படியே மாடு மேய்ச்சிட்டு சுத்திட்டு வந்துட்டு இருந்தேன். நம்ம குருவிகள் எல்லாம் கிச்சி சத்தமா கடிச்சது. என்னடா குருவி சத்தமா கேக்குன்னு வந்து பாக்க அங்க புளிச்சம்பளம் பழுத்து கிடக்கு. இப்ப வந்து சீசன் டயத்துல தான் கிடைக்கும். அதான் இது சின்ன வயசுல வந்து பறிச்சு சின்ன பிள்ளைல ஓடி சாடி வந்து பறிச்சு சாப்பிட்டதெல்லாம் அனுபவம் உண்டு. அதெல்லாம் பார்த்தோன்னே இப்ப ஞாபகம் வந்துட்டோம்னா இந்த பழத்தெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சப்போ ஏகப்பட்ட பழம் அடக்கு பத்தில எவ்வளவு பழம் அடக்கு பழம் காயமா வச்சிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து தின்ட்டு அடக்குது. இது வந்து இந்த சீசன் டயங்கள்ல மட்டும்தான் கிடைக்கும். மற்ற இடங்கள்ல காய்ச்சி பழுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி இதுக்கு நோய் வருமானம் தின்னாக்கி இதுல நோயில எதுவும் கிடையாது. இதுல ஒரு ஆசை பண்ணிட்டோம். இது ஒரு ஆசையா சாப்பிட்டுட்டு போறதுதான். இது வந்து நம்ம நோய் இருக்குமோ இல்லையோன்னு நம்ம தேடி அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இதுல எதுவுமே சாப்பிட முடியாது. சார்ந்த எல்லா பழங்களுமே வந்து கடவுள் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இது வந்து இதெல்லாம் சாப்பிட்டு அனுபவிக்கணுமே தவிர இதுல நோய் இருக்கும் பூச்சி இருக்கணும் கண்டு கழிச்சு போகக்கூடாது. ஏன்னா பூச்சி இருந்தாலும் என்ன நம்ம உடம்புலே தான் பூச்சி இருக்குதே. நம்ம உடம்புலே பாருங்க எல்லாரோட உடம்புலயே வந்து பூச்சி இருக்கு. நம்மளால கழிச்சு போட முடியுமா? அதனால இதுல எல்லாம் பூச்சி இருக்கதான் செய்யும். அதுக்கு ஒவ்வொரு உணவுலயும் வந்து ஒவ்வொரு பொருள்லயும் வந்து அழிக்கிறதுக்கான பூச்சி அதுக்குள்ளே இருக்கும். நமக்கு தெரியாதது நமக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு பூச்சி உள்ள இருந்துட்டு தான் இருக்கும். மாங்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உள்ளே பூச்சி இருக்கு. அதே மாதிரி இந்த பழங்கள்லயும் பூச்சி இருக்கதான் செய்யும். நம்ம சாப்பிட்றோம் அதை நம்ம ஒன்றும் செய்யாது. சாப்பிட ஒரு ஆசை பண்றது தானே. ஏன்னா இதுல பூரா காயா கிடக்குதானே. பழம் வந்து எப்படி ஒண்ணு ரெண்டு நடக்கா பழம் ஒரு குப்புல கொத்து கொத்தா கிடக்கு பாரு. நிறைய காய் தான் இப்ப இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா பழுக்கும். பழுக்க நம்ம என்ன வச்சோம்னா சாப்பிடறோம்னா காயா சும்மா செம்கா மாதிரி இருக்கும். சாப்பிடுறது இதெல்லாம் நமக்கு எப்பவும் கிடைக்கும் அப்படின்னா இது ஒரு டைம் தானே கிடைக்குது. இது மட்டும் கிடையாது. இளந்த பழம் காரம் பழம் புளிச்சம்பழம் இதெல்லாம் வந்து சீசன் மாதிரி தான். கடவுள் ஒரு டயத்துல தான் நமக்கு இது உணவா கொடுக்குறாரு. நமக்கு மட்டும் இல்ல இது குருவிகளுக்கானது. சாப்பிடும் நம்மளும் சாப்பிடுவோம். எல்லாத்துக்குமானது தானே. இயற்கையை சார்ந்த எல்லா உணவுப் பொருட்களும் வந்து எல்லா உயிர்களுக்குமானதுதான். நம்ம குருவின் சாப்பிடும் நம்ம சாப்பிடலாம். இயற்கையா கிடைக்கிறது தானே. இந்த டயத்துல நாங்க சாப்பிடுறது இது பாத்துக்கிடுங்க. ஒரு பெரிய அதிசயத்தை நான் அந்த மரத்துல ஒரு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு பனை நிக்குது. பனை இருக்குது. இதுக்குள்ள பரண்ட செடி நிக்குது. புளிச்ச மரம் நிக்குது. மஞ்சனத்தி மரம் நிக்குது. ஒரு முள்ளு மரம் நிக்குது. ஒரு பனைக்கு இடையில எல்லாமே நமக்கு தேவையான உணவு பொருள் தான். மருத்துவ குணம் உள்ளதுதான் அத்தனை உள்ள இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்து ஒரு சின்ன தேவை ஒரு மனுஷன் சாப்பிடுறதுக்கு அத்தியாவசிய தேவையான உணவுப் பொருட்கள் தேவையான எல்லாமே ஒரு பனை மரத்தை சுத்தி சூழ்ந்து இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு ஆச்சரியமா பார்த்துட்டு இந்த பழங்களையும் பறிச்சுக்கிட்டு என்ன பரண்டெல்லாம் திங்கலாமா? பரண்டை தான் நம்ம உடம்புக்கே நல்லது. இதெல்லாம் வந்து நாங்களாம் முன்னால இதை வந்து ஒரு காத்தாடிக்கு சுத்தி விளையாடிட்டு நடக்குது. ஆனா இதுல வந்து நம்ம உருவி இதை மாதிரி உருவி சாப்பிடுறது இது நம்ம தனியா நம்ம உங்கள்கிட்ட தனியா சொல்றேன். தனியா ஒரு இதாவே ஒரு விஷயத்த சொல்லலாம். சரி நம்ம இப்போ ஒரு இதை சாப்பிடுவோம். சரி புளிச்சம்பழம் சாப்பிடுவோம். சரி இங்க வந்து பாருங்க இதெல்லாம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. எங்க சுத்தி பாத்தீங்கன்னா பழம் தான் ஃபுல்லா சுத்தி காயும் பழமா தான் கிடக்கு. காயும் பழமா தான் இருக்கு. இதுல வந்து பறிக்கும் போது சேஃபா பறிக்கணும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புளிச்சம்பழம் கிடைக்கிறதுல வந்து புளிச்சம் இது இருக்குல்ல என்ன மாதிரி முள்ளு இழுக்குது. நம்ம துண்டுலயே போய் செடி முள்ளு இழுத்து வச்சு உடனே புளிச்ச மரத்துல வந்து கொழுவி மாதிரி இருக்கும். அது ஒரு முள்ளு. இந்த முள்ளுலாம் வந்து குத்திச்சு அப்படின்னா ரத்தமே வந்துடும். ரத்தம் கறி சதையோட தான் வெளியே வரும். அது அப்படி இருக்கும். இது வந்து இது வந்து நமக்கு கிடைக்கிறது சாப்பிடுறதுல அதுல முள்ளு இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நமக்கு வாழ்க்கையிலேயே பல கஷ்டங்கள் தாண்டி தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு பழம் ஒரு சுவையான ஒரு பழம் பறிக்கும் போது அதுல முள்ளு இருந்தா நமக்கு என்ன செய்ய போகுது. அதனால அந்த பகுதிகளில் நாங்க மணித்தார் கால்வாய் பகுதிகளில் தான் நினைக்கிறோம். மணித்தார் கால்வாய் பகுதிகளில் நீங்க குளிக்க வந்தீங்க யாராவது அப்படின்னா அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பெக் சைட்லயே அந்த சைட்ல நிறைய இந்த காரம்பழம் இளந்த பழம் புளிச்சம்பழம் இது எல்லாமே சாதாரணமாவே பழுத்து கிடக்கு. நாங்க பறிச்சு போய் மிச்சம் நிறைய பேர் கிடைக்கும். எல்லாருமே சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து சாப்பிடுங்க. ரொம்ப ஆரோக்கியமா சாப்பாடான இது நம்ம தேடி போறோம். இயற்கையா இறைவன் கொடுக்குற ஒரு உணவை நம்ம சாப்பிடறதுனால நம்ம ஒரு நாளும் தோத்து போக மாட்டோம், குறைஞ்சி போயிட மாட்டோம். வாழ்க்கையில நல்லதா இருப்போம். நாங்களும் இதை சாப்பிடுறோம். எங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட் எதுவுமே வந்து கிடையாது. ஆரோக்கியமா தான் நமக்கு வாழ்ந்துட்டு இருக்குமே தவிர இதுல எதுவுமே நாங்க விழுந்து போறதுமே இல்லை. இயற்கையா இறைவன் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதை நாங்க பிரசாதமா தான் சாப்பிட்டு இருக்கோம். நாங்க இன்னைக்கு உங்களுக்கு நாங்க தரோம். உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணி சொல்றதுல ரொம்ப ஒரு ஆனந்தம் சந்தோஷமா இருக்கு. இயற்கையில கிராமங்கள்ல கிடைக்கிற ஒரு சின்ன உணவுப் பொருள் அப்படின்னா செடி கொடிகள்ல இருந்து கிடைக்கிற உணவுகளெல்லாம் வந்து நிறைய நம்ம மக்கள் இப்போ உள்ள மக்கள் எல்லாம் வந்து இது நஞ்சு நோய் அப்படின்னுட்டு கழிச்சு தட்டி போறாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. இயற்கையில இறைவன் கொடுக்குற ஒரு பெரிய உணவு அப்படின்னா ஒரு சீசன்ல ஒண்ணு கிடைக்கும். ஆராய்ந்து பார்க்கலாம். ஒவ்வொரு பழங்களும் ஒவ்வொரு சீசன்ல கிடைக்குமே தவிர மற்ற நேரங்கள்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்தந்த சீசன்ல எது பழமா பழுத்து நமக்கு இறைவன் கொடுக்குறாரு அந்தந்த நேரங்கள் அதை சாப்பிட்டு கழிச்சு போய்கிட்டே இருக்கணும் தவிர அதை நம்ம கழிக்க கூடாது. அதுல அப்படிப்பட்ட உணவுகள்ல இதுவும் ஒரு புளிச்சம்பழமும் ஒண்ணு. சரி, தேங்க்யூ.